ஸ்வர்ணரேகைக்கு அப்புறம் அஃபிஷியலாக உங்கள் நேமை வந்து டைட்டிலில் இந்த மர்மதேசம் சீரீஸில் பார்த்தது வந்து எதுவும் நடக்கும்ல. பட் அப்புறம் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறப்போ அதுக்கு நடுவில் நடந்த ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் அந்த நடுவில் அந்த 2 ப்ராஜெக்ட் பண்ணாமல் வை டிட் யூ ஐ மீன் எதுவும் நடக்கும். இன்றைக்கும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி கீப்ஸ் ஆஸ்கிங் இன்னைக்கு எடுத்தாலும் ஐ ஆல்வேஸ் ஃபீல் என்வாயன்மெண்ட் சச் அன் இந்த டாபிக். ஸோ அதுக்கு மட்டும் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருந்ததா? பிகாஸ் ஐ நோ நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக ரிசர்ச் பண்ணி பண்ணுவீங்கன்னு. பட் எதனால 2 ப்ராஜெக்ட் நீங்கள் நடுவில் பண்ணலை மர்மதேசம் அந்த சீரீஸில்? விடாகர்ப் முடித்த பிறகு ஸ்ரீ அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது இருந்தது. இது வரைக்கும் சயின்ஸ் அண்ட் அமானுஷ்யம் இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சரியான களம் சொல்ல முடியாது. நான் விடாகர்ப்பில் வந்து நான் கொஞ்சம் வந்து ஒரு சயின்டிஃபிக்காக பார்த்தாலும் அந்த எலிமெண்ட் எடுத்தது வந்து ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி அப்படின்றது வந்து கையாண்டது ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானம் அப்படின்னு சொல்ல கூடிய ஒரு இது இல்லாமல் இருந்தது. அப்போ வந்து எனக்கு ஒரு கதை ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது. அதுக்கு வந்து ஸ்ரீ யந்திரத்தை வச்சு ஏதாவது பண்ணணும். ஏன்னா எனக்கு எப்பவுமே இன்ட்ரீக் பண்ணக்கூடிய விஷயம் அந்த நம்பிக்கைகளில் வந்து சில விஷயங்கள் அப்ட்ராக்டாகவும் இருக்கும். யந்திரம் அப்படின்னும் போது ஒரு அப்ட்ராக்டான ஒரு விஷயம். இன்னைக்கு நீங்கள் வந்து யந்திரம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து லைக்கணும் ஒரு தகடு அதில் வந்து ஏதோ ஒரு ஜாமெட்ரிக் பேட்டர்ன் ஒன்று இருக்கும், சில எழுத்துக்கள் இருக்கும். இது வந்து என்னை எப்பவுமே வந்து இன்ட்ரீக் பண்ணிக்கிட்டே இருந்தது. தாந்திரீக விஷயங்களில் வந்து அந்த யந்திரம் மந்திர தந்திரம்னு சொல்லுவாங்க. யந்திரங்களும் மந்திரங்களும் என்னை வந்து எப்பவுமே இன்ட்ரீக் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. தாந்திரீகமும் இன்ட்ரீக் பண்ணக்கூடிய யந்திரம் மந்திரம் தந்திரம். ஆமாம். அண்ட் ஐ ரிமெம்பர் ஏதோ ஒரு கோவிலுக்கு இப்போ போனப்போ என் தம்பி பொண்ணுக்கிட்ட நீங்கள் வந்து அந்த பின்னாடி இருக்கிற மாங்காடுல நீ சிலையை பார்க்கறத விட அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த இதை பார்க்கணுங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல காஞ்சிபுரம் போனாலும் தட்ஸ் a seat of the யந்திரம். எஸ், சக்தி பீடங்கள்னு சொல்லுவோம். சக்தி பீடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஸ்ரீயந்திரம் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். எனக்கு வந்து இந்த யந்திரங்களில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் முன்னாடி படித்தது. உதாரணமாக வந்து ருத்ரவீணை பற்றி முதல்ல எனக்கு அறிமுகமானது மியூசிக்கில் வந்து ஒரு மேஜிக் அப்படின்றது வந்து எனக்கு அறிமுகமானது ஒரு புத்தகம் மூலமாக. இது வந்து நான் இன்ஸ்டிடியூட்டில் படிக்கும்போது அங்கே பூனாவில் வந்து துருபத் ஃபெஸ்டிவல் நடக்கும், மியூசிக் ஃபெஸ்டிவல். ராத்திரி முழுக்க உட்காந்து பாடுவாங்க, நம்ம ஊர் தெருக்கூத்து மாதிரி. ஆனால் இங்கே வெவ்வேறு பெரிய பெரிய இசைக்கலைஞர்கள்லாம் வந்து பாடுவாங்க. இன்ஸ்டிடியூட்ல இருந்து நாங்கள்லாம் வந்து ஒரு கும்பலாக போவோம். துருபத் அது வந்து குமார் கந்தர் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல. அப்போ வந்து எனக்கு அறிமுகமான விஷயம் வந்து இந்த மியூசிக்கில் மேஜிக். அதே நேரத்தில் எனக்கு வந்து இங்கே சென்னையில் மேக்ஸ் முல்லர் பவன் இருக்கு இல்லையா, ஜெர்மன் கலாச்சார, அவங்களுடைய இதில் வந்து ஒரு லைப்ரரி இருந்தது. அங்கே வந்து எனக்கு ஒரு புத்தகம் கிடைச்சி வந்து வே மியூசிக் அப்படின்னு சொல்லி ஒருவர் எழுதியிருந்தார். அதில் வந்து ருத்ரவீணை அதை எடுத்துக்கிட்டு எப்படி ஒரு அந்த மெண்டிகன்ஸ் அல்லது அந்த பாபாக்கள் மாதிரியான ஆட்கள் ஊர் ஊராக போய் வாசிப்பாங்க, அதுக்கான தனித்துவம் என்ன, அதில் வந்து மேஜிக் எப்படி கிரியேட் ஆகும், நம்ம பாபா இதில் ருத்ரவீணையில் காட்டியிருப்போம். அது வந்து எனக்கு அங்கே அறிமுகமாச்சு. ஸோ நீங்கள் காலேஜ் படிக்கிற டைமில் இருந்த எக்ஸ்போஷர் அது. ஆனால் அதில் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பார், அந்த வீணையே ஒரு யந்திரம். ஓகே, அதை மீட்டுவதுன்றது ஒன்று. இது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு அப்ட்ராக்ட் ஒரு டிசைனாக மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து முப்பரிமாணத்தில் வந்து ஒரு 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 என்ன சொல்லுவோம், அதை வந்து ஒரு மெஷினாவோ அல்லது ஒரு கருவியாவோ அறிமுகப்படுத்தப்பட்டது எனக்கு வந்து அந்த புத்தகத்தில். அதில் வந்து இந்த நம்ம ஜந்தர் மந்தர் இது எப்படி ஒரு யந்திரமாகும், இந்த ஷேப்ல அது எப்படி வந்து அவங்க வந்து வானியல் ஆராய்ச்சிக்கெல்லாம் உபயோகப்படுத்தினாங்க, இதெல்லாமே அந்த புத்தகத்தில் இருந்தது. இது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஓகே, அதாவது யந்திரம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து ஒரு விதத்தில் ஏதோ ஒரு கருவியை உருவாக்கக்கூடிய ஒரு வரைபடமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது தென் ஸ்ரீயந்திரம்
அப்படின்றது வந்து எல்லா யந்திரங்களுக்கும் பெரிய யந்திரம், ஸோ நீங்க ராஜ யந்திரம். ஸ்ரீங்கிற ப்ராஜெக்டை பத்தி பேசுறீங்க, ஆனா அதுல ருத்ரவீணைங்கிற ப்ராஜெக்டை பத்தின சில இம்ப்ரெஷன்ஸையும் கொடுத்துருக்கீங்க. பட் யூ கோயிங் டு லீட் அப் டு another project which you didn't do. Okay. ஸோ இல்லை, அதில் படித்தது தான். அதில் படிக்கும்போது அந்த ஸ்ரீயந்திரம்ன்றது வந்து என்னை மிகவும் பாதித்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ராஜயந்திரம் எல்லா யந்திரங்களுக்கும் மேல், எல்லா யந்திரங்களும் அதில் அடக்கம், இப்படி விஷயங்கள் வந்து வரும்போது, அப்படின்னா அந்த யந்திரத்துக்கு இன்னும் பவர் இருக்குது அப்படின்னாக்க, இன்றைக்கி வந்து நீங்கள் சக்தி உபாசகர்கள் அல்லது ஸ்ரீவித்யா உபாசகர்கள் அவங்க எல்லாமே வந்து வந்தாங்க எல்லாரும். ஆமாம், அவங்க எல்லாமே வந்து இந்த யந்திரத்தை வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. அப்படின்னும் போது எதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் கேட்டிங்கனாக்கா லைக் ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட்டுக்கு, ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு, ஓகே, ப்ரொக்ரெஷனுக்கு நமக்கு வந்து யந்திரங்கள் தேவைப்படுது, மந்திரங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய தேடல் எப்பவுமே வந்து விஞ்ஞான ரீதியாக, விஞ்ஞானத்துக்கு அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னும் போது, இந்த அந்த ருத்ரவீணைன்றது ஒரு கருவி, ஜந்தர் மந்தர்ன்றது ஒரு கருவி, இதுக்கு பின்னாடிலாம் யந்திரங்கள், இது எல்லாமே யந்திரங்கள், இதுக்கு வந்து ஒரு டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அப்படின்னும் போது ஸ்ரீயந்திரத்துக்கும், ஸ்ரீயந்திரம் இன்னைக்கு நம்ம உபயோகப்படுத்துகிற தகட்டுக்கும் இதுவும் ஒரு கருவியினுடைய வரைபடமா அப்படின்றது என்னுடைய தாட். அந்த தாட்டில் தான் வந்து ஒரு கதையை யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு கருவி இருந்து அதுக்கு பவர்ஸ் இருந்தால் அதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அதை வந்து நான் அடுத்த கதையாக பண்ணணும், ஒரு விடாத கருப்புக்கு அடுத்த கதையாக பண்ணணும். ஆனால் எனக்கு வந்து அது நிறைய படிக்கணும், நிறைய ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ தான் ஏதோ ஒன்று சொன்னாலும் வந்து ஒரு விதத்தில் ஒரு நம்பகத்தன்மை வரும். இப்போ சும்மா வந்து லைக்கணும் ஏதோ கிளைம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற பசங்கள்லாம் சொல்லுவாங்க மாமா சயின்ஸ். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறப்ப நான் பார்த்துருக்கேன் சில விஷயங்களை வந்து அதில் நீங்கள் வந்து சம்திங் டு டூ வித் அவர் கல்ச்சர் அண்ட் காட் பற்றி சொல்கிறீங்கிறதுனால அது அப்படியே டோட்டலாக அதை வேற சைடு இழுத்துட்டு போகிறப்போ உங்களுக்கு வர கோவத்தையும் உங்களுக்கு வர வருத்தத்தையும் அப்படி இல்லை இதுவும் உண்டு இதுவும் உண்டுன்னு சொல்கிறத பார்த்துருக்கேன். ஸோ யூ வாண்டட் டு ஒர்க் ஆன் த ஸ்டோரி ஆஸ் சயின்டிஃபிக்காக, அதுக்குள்ளே என்ன கொண்டு வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம். அது வந்து டு கிவ் அ ஸ்பாய்லர்னாக்கா, அது ஸ்ரீயந்திரம் வந்து ஒரு விதத்தில் ஸ்மால் ரியாக்டர் ஃபார் எண்ட்லெஸ் எனர்ஜி அப்படின்னு நான் நீங்கள் ஓடிடிக்கு கொடுத்த கதை மணியோடைய அவரை வச்சு நீங்கள் எழுதின உங்கள் கதையை எனக்கு. ஸோ அப்படி இருந்தால் அப்படின்னு ஒரு தாட். இதை வந்து ஒரு சின்ன ரியாக்டர்னாக்கா நிற்கும் தேடிட்டு இருக்கோம், ஒரு ஃபியூஷன் ரியாக்டர் தேடிட்டு இருக்கோம். அது ஃபியூஷன் ரியாக்டராக இருந்தால் எப்படி இருக்கும், அதை வச்சு என்ன கதை பண்ணலாம், இதுக்கு வந்து நிறைய படிக்கணும். ஓகே, ஃபியூஷன் ரியாக்டர்னாக்கா இட் இஸ் நாட் ஈஸி. என்ன யுரேனியம் போச்சுங்கிறதுலேருந்து எல்லாம் இல்லை, யுரேனியம் கிடையாது. ஃபியூஷன் ரியாக்டரில் வந்து தண்ணி போட்டால் வரணும், ஹைட்ரஜன் போட்டால் வரணும். பட் என்னன்னாக்கா அது வந்து சயின்டிஃபிக்காக போகணும் சொல்லணும் அப்படின்னாக்கா லைக் இன்னும் பிளாஸ்மா க்ரியேட் பண்ணணும். அந்த பிளாஸ்மா வந்து ஒரு இடத்துல நிலைப்படுத்தணும். அது நிலைப்படுத்துறது தான் கஷ்டம். ஐயோ, நீங்கள் இப்போ இந்த பாயிண்ட் சொன்னோன்னா நீங்கள் எழுதின இன்னொரு கதையோடுது நிறைய ஸ்பாய்லர் ஆகிடும். பட் நீங்கள் எழுதுறது இன்னொரு கதையில் இந்த பிளாஸ்மா மேட்ரை யூஸ் பண்ணுறீங்க. ஐ கேன் see the connect. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நான் படிக்க வேண்டியிருந்தது, நிறைய படிக்கணும், நிறைய தேட வேண்டியிருந்தது. ஓகே, அதுக்கு எனக்கு ஒரு வருஷம் தேவைப்பட்டு. ஸோ கைலாசம் கிட்ட நான் சொன்னது வந்து விடாத கருப்புக்கு அடுத்து எனக்கு இது பண்ணணுன்னாக்கா எனக்கு ஒரு வருஷத்துக்கான வேலை இருக்கு. ஆனால் விடாத கருப்பு முடிகிற ஒரு கட்டாயம் இருந்தது, முடிகிற நிலைக்கு வந்துடுச்சு. அந்த நேரத்தில் இந்த ஃப்ரான்ச்சைஸ் நல்லா போயிட்டுருக்கு. மர்மதேசம்ன்றதுல 2 கதை வந்து நல்லா ஓடி இருக்கு, நல்லாவே வந்து ஒரு வரவேற்பு இருந்ததுனால அதை கண்டினியூ பண்ணணும். அப்போ கண்டினியூ பண்ணணுன்னாக்கா இன்னொரு கதை வேணும். அந்த கதையை நீ பண்ண முடியாது அப்படின்னாக்கா வேறு யார் பண்ணுறது போது சிஜே பாஸ்கருடைய பேர் வந்தது. ஓகே, அவரை வச்சு பண்ணலாமே. அவர் எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அப்போது 2 இதுலேயும் வந்து எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்ததுனால அவரை வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொர்ணரேகை பண்ணும். சொர்ணரேகை வந்து சின்ன கதை, அதுவும் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகே, அப்படி இருந்த நேரத்தில் வந்து திரும்பி யந்திரப்பறவை அப்படின்ற ஒரு கதை வந்து நான் முன்னாடி யோசிச்சுட்டே இருந்தது. அதில் வந்து ஒரு வர்மம் பற்றி பண்ணலாம் அப்படின்றதும் திரும்பி கெயின் லைக்கணும். எதுவும் நடக்கும் சீடு ஒன்று இருக்குது, அதாவது மரம்,
அதில் இருக்கக்கூடிய அந்த அந்த ட்ரைபல்ஸு, அந்த ஓ, ஐ ரிமெம்பர் பழங்குடி மக்கள் மூப்பர் வந்து ஒவ்வொரு மரத்தையா பார்த்து பேர் சொல்லுவார். இது எங்க அவங்க, அது அவங்க, இவங்க நல்லா ஸோ இது வந்து என்னுடைய ஆராய்ச்சிகளில் வரக்கூடிய விஷயங்கள், என்னுடைய தாட்ஸ். ஓகே, ஒரு மூலிகை இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த மூலிகை இந்த இடத்துல இருந்து எடுக்கணும், இந்த நேரத்தில் எடுக்கணும், இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்து இந்த மந்திரத்தை சொல்லணும், அது இதெல்லாம் இருக்கு. ஓகே, எனக்கு என்னன்னாக்கா ஏன் அந்த நேரத்தில் எடுக்கணும், ஏன் இந்த இடத்துல தான் அந்த மூலிகை வளரும், ஏன் அது ஏன் வேற இடங்கள்ல வளராது, சீதோஷ்ண நிலை மட்டும்தான் காரணமா? தினமாக ஊட்டியில் வளருது ரோஜா, சென்னையிலையும் வச்சுருக்கோம் ரோஜா. ஓகே, ஊட்டியில் வர ரோஜா பூத்து இப்படி குலுங்குது, வைக்கணும், இத்தனை பூக்கள் வருது. சென்னையில் இருக்கிறதெல்லாம் நோஞ்சானா 2 தான் வருது. ஏன்? எனக்கு வந்து அந்த இந்த மண்ணுடைய இதில் வந்து ஏதோ விஷயம் இருக்கலாமா, அதுக்குன்னு ஒரு சில நியூட்ரியன்ஸ் தேவைப்படுது அப்படின்னாக்கா என்ன, லைக்கணும். ஸோ அதில் வந்து ஒரு இது படிக்கும்போது லைக்கணும், ஒரு ஒரு சில இடங்களில் லைக்கணும் ஒரு சில விஷயங்களின் மேல் வளர்வது அப்படின்னு ஒன்று. ஓகே, குப்பமேட்டில் வளரும், குப்பை இருந்ததுன்னா தான் வளரும். ஓகே, சுடுகாட்டு பூ சுடுகாட்டில் தான் வளரும் அப்படின்றதெல்லாம் வரும்போது, சுடுகாட்டில் தான் வளரும் இல்லை, அது அதனுடைய வீரியம் அங்கே தான் கிடைக்கும். ஸோ இட் ஷுட் பி சம்திங் அங்கே பெரி பண்ணியிருக்கிறியோ இல்லை எரிஞ்சு சாம்பலா அதனுடைய அந்த மனித உடல்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதுக்கு உணவா தேவைப்பட்டு அதனுடைய வீரியம் அதிகமாகுதா அப்படின்னும் போது மனித உடலையே போட்டு அது மேல ஒரு மரம் நட்டு அதுக்கு அந்த வீரியம் இருக்க மாதிரி ஒரு கற்பனை இருந்தது. இந்திர பறவையில் வச்சு. ஸோ ஒரு சாமியார் இருப்பார், அவருடைய சமாதி மேலே ஒரு மூலிகை இருக்கும், அந்த மூலிகை வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ வர்மக்கலை இது. அந்த அவர் வர்ம ஆசானாக இருப்பார். வர்ம ஆசானும் போது அவங்க வந்து மெடிக்கல் விஷயங்கள் பண்ணுவாங்க, மருந்து கொடுப்பாங்க. ஸோ இப்படி அந்த கதையை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்திரா கிட்ட சொல்லி அவரை எழுதி அதை வந்து பண்ணாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து ஸ்ரீனுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு, ஆனால் நின்று போச்சு. ஏன்னா அதுக்கு மேலே அது பணம் செலவு பண்ண முடியாத ஒரு கட்டாயத்தில் அந்த கம்பெனி சேனல் மாறிட்டோம். மின்பிம்பங்கள் வந்து சன் டிவியிலேருந்து ராஜ் டிவிக்கு போயிட்டாங்க. அங்கே ராஜ் டிவியில் வந்து வரக்கூடிய வர்த்தகமாக வந்து இந்த இதுக்கு இவ்வளோங்க. நீங்கள் பேசுகிறப்ப 2 விஷயம் ஞாபகம் வந்தது. எதுவும் நடக்கும் உங்களோட நான் ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டில் வந்து சுரேஷ்வர் அவர் நடித்த அந்த கேரக்டர், இல்லை விஜய் சாரதி நடித்த கேரக்டரும் நம்ம என் ஹஸ்பண்ட் அவரும் வந்து நைட்டு போயிட்டு சுபலேகா சுதாகரும் போயிட்டு அந்த இதை போய் தேடிட்டு வருவாங்க. அது ஒரு பர்டிகுலர் டைமில் டார்ச்சர்லாம் அணைச்சிடுவாங்க. ஸோ அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த இலைகள் இப்படி தெரியும், அதை பறிக்கணும், அதை இந்நேரத்தில் வச்சு பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்டிங். நான் பர்மா போயிருந்தப்போ ஒரு விதமான ஈல், அந்த ஈலை வந்து எல்லாரும் ஒரு ஃபீஸ்டாட்டம் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஏன்னா வந்து ஒருத்தர் இறந்து போனார்னா அதை வந்து அந்த ஈல் போட்டு அந்த பாடியை ஒரு இது மாதிரி இதை வச்சு தண்ணிக்குள்ளே இறக்கிடுறாங்க. அந்த பாடி ப்ளோட் ஆகிடுது. இதை சொல்கிறப்போ வந்து ஒரு இப்படி இருக்குது. இந்த கதையை நான் சொன்னாலே வீட்டிலலாம் எதுக்கு இதெல்லாம் நீ இது பண்ணுறான்னு, பட் இட்ஸ் குவைட் ஃபேசினேட்டிங். அந்த ஈல் வந்து இந்த பாடியை சாப்பிட்டுட்டு சுற்றி சுற்றி எல்லாம் வந்துட்டுருக்கு. ஒரு ஸ்டேஜில் இது அவ்வளோ குண்டாயிட்டு அந்த இது வழியாக வெளியில் வர முடியாது. அதுக்கு இவ்வளோ நாட்கள், நமக்கு 13 நாள் வச்சிருக்கிற மாதிரி அவங்க இவ்வளோ நாட்கள் கணக்கு வச்சுருக்காங்க. அப்போ வந்து அது பாடி ஆல்மோஸ்ட் போன்ஸ் ஆகிட்டு அந்த ஈலை எடுத்து வெட்டி குடும்பத்தாரெலாம் சேர்ந்து வந்து இது பண்ணுவாங்களாம். அதில் ஏதோ எக்ஸ்ட்ரா அப்படின்னுட்டு. பட் அந்த ஒரு ஒரு ரிச்சுவலாக வச்சிருக்கிற விஷயத்தில் சம்திங் டு டூ வித் நியூட்ரிஷன் ஆல்சோ அண்ட் so many things. So I think நீங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து போட்டு பண்ணுற சில விஷயங்கள் வந்து நமக்கு குரூசமாக தோணும், பட் ஆனால் அது ப்ராக்டிஸில் இருக்குது. உதாரணமாக வந்து இப்போது பியூட்டி இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம வந்து என்ன உபயோகப்படுத்துகிறாங்க, பெரும்பாலான விஷயங்கள் வந்து அந்த பிளசண்டாலேருந்து வருது. லானோலின் சொல்லி இருக்கும், எந்த க்ரீம் எடுத்தீங்கனாலும் லானோலின் அது இல்லாமல் பண்ணியிருக்கோம், டெஸ்டிங் இல்லை. ஸோ லானோலின் வந்து கம்ஸ் ஃப்ரம் பிளசண்டா. பிறப்புக்கு பிறகு வரக்கூடிய அந்த இது இருக்குல்ல, அதிலிருந்து எடுக்கக்கூடிய விஷயம். ஓகே, பர்ஃப்யூம் சொல்கிறோம்,
பர்ஃப்யூமில் வந்து இருக்கக்கூடிய 2 முக்கியமான அம்சங்கள் வந்து நம்ம மலத்திலிருந்து எடுக்கிறாங்கன்றது வந்து புனக சொன்னோம். பூனை மற்றது. இல்லை, மனித மலத்திலிருந்து எடுக்கிறாங்க. ஓ ஸோ 2 important ingredients in the perfume industry, okay, comes from human excreta. ஓகே, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கூப்பிட்டீங்க நாகா சார்னோன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் கிளம்பி வந்துட்டேன். த ஃபர்ஸ்ட் டைம் வாஸ் கோயிங் ஃப்ரம் அ வெரி ப்ரொடெக்டட் இது டு ஸ்டேஷனில் வந்து இறங்கி எங்கே போகிறோன்னே தெரில, எதுவும் நடக்கும் கதை மாதிரி பீதியாக இருக்குது எனக்கு. விஷயம் என்னன்னாக்கா, இவர்கள் வந்து புத்தகங்கள் எழுதியிருக்கார்கள்ன்றதை நம்ம எடுத்துப்போம். இந்த சித்தர்கள் தான் எழுதினார்கள், இத்தனை மருத்துவ விஷயங்களையும் எழுதியிருக்காங்க, இந்த தைலம் அந்த தைலம், இந்த லேகியம் அந்த லேகியம்ன்றதெல்லாம் எழுதியிருக்காங்கன்னா, இவர்கள் எப்படி இதையெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இவர்கள் எப்படி இதையெல்லாம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. பெரும்பாலான ஸ்கிரிப்ட்ஸ் நமக்கு இப்போ கிடைக்குது இல்லையா, ஆன்லைன். தமிழில் கிடைக்கிறது இல்லை, பெருசா இல்லை போடுறது இல்லை. நிறைய வந்து ஸ்கிரிப்ட்ஸ் ஆன்லைன் ஃபார் ஹாலிவுட் படங்களுக்கெல்லாம் கிடைக்குது. பெரும்பாலும் 99% மேலே கிடைக்கிற ஸ்கிரிப்ட் வந்து ஷூட்டிங்க்கு முன்னாடிய ஸ்கிரிப்ட் கிடையாது.